நாகேஷ் சாருக்கு அப்புறம் இந்த ஆக்டர்னால மட்டும்தான் அவர் அழுகிற சீனை பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு கொண்டு போகும். எல்லாத்துக்கும் மனசு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அவர் யாருங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு 100 Days of 100 Legends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்டர் சார்லி அவர்களை பற்றி தான். பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா பணம், ஃபேம் இது பின்னாடி போய் ஃபேமஸ் காமெடி நடிகர்கள் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சார்லி சார் மட்டும்தான் இந்த கதைக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு பார்த்து பல படம் தேர்ந்தெடுத்து நடித்தவர். இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் பார்த்து நடிக்கிறாரு. பெரிய ஸ்டார் இருக்காங்களான்லாம் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு என்ன கேரக்டர், அந்த கேரக்டர் எவ்வளோ நேரம் வரும், அது என்ன இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டுட்டு தான் படத்துலேயே நடிப்பார். இன்றைக்கி ஃபேமஸாக இருக்க சூப்பர் ஸ்டார் கூட எல்லாமே அவர் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த கதாபாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்காது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு இம்பேக்டை கொடுக்கும். வெறும் காமெடி மட்டும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் ஒரு இம்பேக்டை கொடுக்குற மாதிரியான கேரக்டர் தான் நடிப்பார். இப்போ ஊரே தூக்கி வச்சு கொண்டாடிருக்க லோகேஷ் கனகராஜ் முதல் கொண்டு மாநகரம் படத்தில் எல்லா கேரக்டருமே என்னால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியும். பட் சார்லி சார் கேரக்டரை வந்து என்னால் ரீப்ளேஸே பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மர் அவர் அழுகிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்திருக்காரு. இவர் படத்தில் மட்டும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இல்லை, சினிமாக்கே உண்மையான ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. உங்களுக்கு சார்லி சார் நடித்ததில் எந்த படம் பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெஜண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.